சோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போற தமிழ் டப்பிங்கை பத்தி தான் பேச போறோம். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சாரி தமிழ் டப்பிங் நக்கிட்டு போச்சு. பட் நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போற அனிமே பத்தி பார்க்க போறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். அவளை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவகிட்ட என்ன பேசினு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவ இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ இந்த அனிமேல எந்த ஸ்பாயிலரும் இல்லாம இந்த அனிமே எப்படிப்பட்ட அனிமே, இந்த அனிமே தமிழ் டப்பிங்ல எப்படிதான் இருக்கு, அண்ட் சேம் டைம்ல எல்லாருக்கும் அந்த அனிமே ஒருத்தா இருக்குமா இல்ல யாரெல்லாம் அனிமே பார்க்க முடியும் அப்படின்றது எந்த ஸ்பாயிலர் எல்லாம் பார்க்க போறோம் மக்களே. சோ அதுக்கு முன்னாடி சேனல் கேப்சர் புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் தரீங்க அப்படின்னா ஹைப் பண்ணி போட்டுருக்கோம்டா, அது கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஹீரோக்காரனா அச்சு வாயெல்லாம் வச்சு விட்ருவானுங்க. ஸோ வச்சு உடனே வந்து நம்ம ஹீரோக்காரனா நினைக்கணும், ஐ திங்க் வந்து பிளட் வருதுடா, மூஞ்சி வலிக்குதுடா அப்பளமா நினைக்காம அந்த பொண்ணு அப்பயே சொன்னா நான் தான் கேட்டிருக்கணும். அவகிட்ட நான் பேசுனதும் கிடையாது, அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவளுக்கு அவ இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சோ இது மாதிரி கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாம கதையை ஆரம்பிச்சு ஒரு பிளாஷ்பேக்கா போட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட நிகழ்காலத்துல இருந்து 12 வருஷம் முன்னாடி இட்டு போறானுங்க. அதாவது நம்ம ஹீரோக்கார அடி வாங்குறதுன்றது 2010 இருக்கும். பட் அப்படி பிளாஷ்பேக் இங்க வந்து இந்த கதை ஆரம்பிக்கிறது அப்படின்றது 1998 இருக்கும். ஓகேவா? சோ 12 வருஷம் பின்னாடி போறானுங்க. சோ இப்பதான் வந்து கதையை ஆரம்பிக்க போகுது. சோ கதையில எல்லாம் ஸ்பாயிலர் சொல்ற மாதிரி இல்ல. சோ ஒன் வேல சொல்றேன், அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்கடா. நம்ம ஹீரோக்காரன் பாப்பான், லைக் வந்து ஹீரோக்காரங்க தமிழ் டப்பிங் செட் ஆயிருக்கும். அண்ட் சேம் டைம்ல வந்து ஹீரோ பார்க்கவும் வந்து ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனா நடுவுல ஹீரோயின் காரி சொல்லிட்டு ஒருத்தர் காமிச்சிருப்பாங்கடா. அந்த பொண்ணு பார்த்தா முன்னாடி பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரி இருக்காது, பின்னாடி பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரி இருக்காது, அது பேச்ச பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரி இருக்காது. அதுவும் மேல நீங்க பெர்செக் பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தா பெர்செக்ல எப்படி கிரிஃபித் இருப்பானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுமே இருக்கும். ஏன் ஒரு எபிசோட் நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி கிரிஃபித் ஒய்ஃப் பா, கிரிஃபித் புள்ளப்பா சொல்லி நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்கடா. சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த பொண்ணை நீங்க ஹீரோயின் நம்புறதுக்கே வந்து 2 எபிசோட் பார்க்க வேண்டியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஐ திங்க் அனிமேல இந்த கொடுமை இருக்கு. தமிழ் டப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க, தமிழ் டப்பிங் சேர்த்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 3 எபிசோட் ஆகிடும். ஏன்னா அனிமேலே வந்து பொண்ணு சரி கிடையாது. அது மட்டும் இல்லாம தமிழ் டப்பிங் கூட இன்க்ளூட் பண்ணதுனால அது சரியே கிடையாது. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோபப்படலையே சார். சோ எனிவே இதுக்கு நடுவுல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோக்கு நடுவுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் காரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு காட்டுவாங்கடா. சோ அந்த அனிமோல ஃபர்ஸ்ட் சீனை பார்த்து நம்ம என்ன நினைச்சிருப்போம்னு பார்த்தா லைக் இந்த நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு தான் ஹீரோயின் காரி போல. இவனை பார்க்கவும் ஹீரோயின் காரி மாதிரி தான் இருக்கா. சரி ஓகே, இவரை வச்சு தான் கதை எடுக்க போறானுங்க அப்ப நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா இவ ஹீரோயின் காரி இல்ல, ஹீரோயின் காரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இவன். ஆனா இந்த பொண்ணு தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற காரியே இவ்வளவுதான் இருப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோ பேரு கோச்சி அசாகுரா. என்ன ப்ரோ சொல்ற? அனிமே நேம் ஈரன் தான் சொத்பா இருக்கு. பட் வந்து என்ன ப்ரோ ஈரன் நேம் வந்து அசாகுரான் பேர் இருக்கே ப்ரோ. அப்ப என்ன ப்ரோ சம் பாப்புலருக்காக ஈரன் பேர் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த அனிமேல ஹீரோ பேர் ஈரன் இல்ல மகனே, ஹீரோயின் பேர் தான் ஈரனே. ஹீரோயின் தான் வந்து ஈரனா இருக்கும். சோ வந்து இதுக்கு நடுவுல தான் வந்து அந்த சைடு கேரக்டர் சொல்றேன். சைடு கேரக்டர்ல நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மார்க் பண்றானா. சோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷா இருக்கும். பட் ஹீரோக்கு வந்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல கிரஷனா இருக்காது. பட் அவ பார்க்க என்னதான் ஹீரோயின் மாதிரி இருந்தாலுமே நல்ல பொண்ணு, நல்ல சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணு தான். பட் இருந்தாலும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க அந்த கேரக்டர். ஓகேவா? சோ இப்படி எல்லாம் ஒரு கதை போவோம். நம்மளே வந்து சரி ஓகே நம்ம ஹீரோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல தான் கிரஷா இருக்கான் போல, அவங்களுக்குள்ள லவ் கிவ் அப்படி போவோம் அப்படின்னு பார்த்தா இந்த எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி கம்முனு போற இந்த கதையோட ஹீரோயின் தூக்கின்னு வந்து ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் காரியே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவா. ஆனா அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கே தெரியும் நம்மளே நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே அப்படின்னு. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல கிரஷ் இருக்குது. ஆனா ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹீரோயின் மேல கிரஷ் வந்துருச்சு. இவங்க 2 பேர் பண்ண போற லவ்வால நடுவுல இருக்க சைடு கேரக்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட கைட்டி விட்டுருவாங்க தான் கதை. உடனே என்ன ப்ரோ சொல்ற? இப்ப கதையில மோட்டிவேஷன் சொன்னீங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா அது இருக்குது. ஆனா இது கதையோட வந்து ரோஸ்ட் பாயிண்ட் இது. ஓகேவா? இப்போ நம்ம கதைக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தா இந்த கதையில இருக்கு நம்ம ஹீரோக்கும் ஆர்ட் மேல வெறி அதிகம், நம்ம ஹீரோயின் காரிக்கும் வந்து ஆர்ட் மேல வெறி அதிகம். பட் ஹீரோ கேரக்டருக்கு என்னதான் வந்து ஆர்ட் மேல வந்து அது விருப்பம் அதிகமா இருக்கு, ஆர்ட் மேல வெறியா இருக்கு அப்படின்னா கூட அவங்க வீட்டுல வந்து இந்த ஆர்ட் சோறு போட அதை படிச்சு முன்னேற வேலையை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வீட்டுல சொல்றாங்க. சோ அதனாலேயே வந்து நம்ம ஹீரோட வீட்டுல வந்து நம்ம ஹீரோவோட ஆர்ட் ஜேர்னிக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த ஆர்ட் பேர் இடத்துல வந்து வீட்டுல வந்து
அசிங்கமா கேட்பாங்க நம்ம ஹீரோக்காரன். அதே நம்ம ஹீரோயின்காரி, ஸோ நம்ம ஹீரோயின்காரிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், லைக் வந்து நான் ஆர்ட் காலேஜ் போகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்ப மாதிரி ஆசை இருக்கும். சேம் டைம்ல ஹீரோயின் வீட்லயுமே நீ ஆகுமா, நீ வந்து ஆர்ட் ஆகுமா, பெரிய அப்துல்லா மாதிரி ஆகிவாமா அப்ப மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்த வந்து பாஸ்ட் லைக் வந்து நம்ம ஹீரோயின்காரி சின்ன வயசுல அந்த ஆசை இருந்தாலுமே ஒரு சின்ன பாஸ்ட்ல வந்து வாழ்க்கையே மாறி போயிடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆர்ட்டை லவ் பண்ணாலும் அதே அளவுக்கு வந்து ஆர்ட்டை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ வெறுத்து சாதாரண ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோயின்காரி. ஸோ இந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சு நம்ம ஹீரோக்காரனுக்கு சின்ன வயசுல இருந்த இப்போ வரையும் இருக்கிற ஆர்ட் பழக்கமும், சின்ன வயசுல ஆர்ட்டை லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்ட்டே வெறுத்த நம்ம ஹீரோயின்காரியுமே எப்படி சேர போறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில முன்னேற போறாங்க அப்படின்ற சொன்ன இந்த கதை தான் ஹீரோயின் தான் சவுத்து பண்ற கதை. என்னதான் வந்து கதையில மொட்டையா முச்சிட்டேன் அப்படின்னா கூட இது உள்ள வந்து அவ்வளோ மோட்டிவேஷன்ஸ், அவ்வளோ ஸ்பீச்சஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். உண்மையிலே சொல்ல போனா கிளிப்ஸ் போறதுக்கு முன்னாடி தமிழ் பத்தி நான் இப்ப பேசுறேன், அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உண்மையிலே சொல்லலாம் தமிழ் டப்பிங் வந்து நம்ம மெயின் கேரக்டர் இருக்கும், அப்புறம் சைடு கேரக்டர் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கு தவிர மத்த எந்த கேரக்டருக்குமே நல்லா இல்ல. அண்ட் அனதர் வந்து ஹீரோயின் கேரக்டரோட வாய்ஸ் வந்து அகைன் அகைன் கேட்கறதுனால மட்டும் தான் அந்த கேரக்டர் சரி ஓகே ஹீரோயின் காரி நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியுது. பட் இந்த 3 கேரக்டர் தவிர வேற எந்த வாய்ஸுமே நல்லா இல்ல, ரொம்ப மக்கிட்டா இருக்கு, ஸ்டூடியோவே மொக்கையா பண்ணிட்டாங்கன்றதுதான் உண்மை. பட் இந்த மோட்டிவேஷன் வரும்போது உண்மையிலே சொல்ல போனா மெயின் கேரக்டரும் அந்த ஹீரோனான சைடு கேரக்டர்ல ஹீரோனான வந்து ஹீரோயின் காரியுமே சூப்பரா பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து மோட்டிவேஷனா பீக் லெவல்ல நம்மளுக்கு. சோ நிறைய பேர் இருப்பீங்களா, மேபி வந்து என்னையா கூட சேர்த்துப்பேன். இப்போ லைக் நிறைய பேர் டாக்டர் ஆகணும் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அப்புறம் மிலிட்டரி மேன் ஆகணும், நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கலாம்டா. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிமோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் பார்த்தா நம்மள மாதிரியே வந்து 2 லட்சம் 3 லட்சம் பேர் இதே டாக்டர் படிப்புக்கு தான் ஆசைப்பட்டு இருப்பாங்க. சோ அந்த 2 லட்சம் 3 லட்சம் பேர்ல எப்படி ஒரு 10 பேர் செலக்ட் ஆவாங்க, நம்ம எதுக்கு போராடிக்கிட்டு இந்த ஆசையெல்லாம் வீண் ஆசை அப்ப மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெளியில வந்துருவோம். பட் அப்படி வெளியில வராம எப்படி ஆட ஒரு காலம் நம்ம நினைச்சது ஒன்னு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த அனிமேல சூப்பரா சொல்றானுங்க. சோ அதனால மேபி யூ ஹேவ் த கோல், மேபி நீங்க தான் கோல் வச்சிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில அப்படி போகணும் இப்படி போகணும் சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த அனிமே சூப்பரான அனிமே. ப்ரோ நான் ரொமான்ஸ் பார்க்கணும் ப்ரோ, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றத பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கைத்து மேல வைப்பேன். அவங்களுக்கு எல்லாம் படிச்ச முன்னேற வேலையை பாருங்கடா படிடா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் அனிமே செட்டே ஆகாது. ஸோ அந்த அனிமே ஃபுல்லாக வந்து லைக் ஒரு கோலை நோக்கி எப்படி ஓடுறது, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோலை நோக்கி எப்படி ஓடுறது, அதுக்குள்ள காதல் எப்படி வந்து மலருது அப்படின்றத காமிச்சிருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் எடிட்டர் தமிழ் டப்பிங் கூட மெயின் கேரக்டரோட கிளிப்பாக போடுறா. அது வந்து இப்போதைக்கு இருக்கேன். இது கிராஃபிட்டி ஆர்ட். நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை முடியாதுன்னு சொல்லும் போது நாம அதை விட்டுட்டோம்னா அப்புறம் யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ பார்த்துருப்பீங்க என்னதான் வந்து மெயின் கேரக்டர் வாய்ஸ் ஆகா ஓகோன்னு சொல்லலாம், தாராளமே சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. பேசிக்கலாக ஓகேடா. ஸோ மெயின் கேரக்டர் அளவுக்கு வந்து வாய்ஸ் செட் ஆகுது. ஸோ தாராளமா ஓகேன்னு சொல்லி ரேட்டிங் வந்து அப்ரூவ் பண்ணலாம். இவன் மெயின் கேரக்டருக்கு செலக்டடா ஓகேவா. அண்ட் வந்து ஹீரோயின் கேரக்டர் ஸோ உண்மையில சொல்ல போனா அனிமேலேயே வந்து ஹீரோயின் கேரக்டர் ஒழுங்கா பண்ணல, அனிமேஷன் சொதப்பி தான் வச்சிருக்கானுங்க. மேபி வந்து ரைட்டர் வந்து இந்த அனிமே எழுதுக்கு முன்னாடி பெர்செக் பார்த்துட்டு வந்துடா அப்படின்னு தெரியல, ஃபுல்லா கிரிஃபித் முடிஞ்சா இருக்குது. ஏற்கனவே கிரிஃபித்தை பார்த்தாலே காண்டா, இதுலேயே வந்து அவனை வேற பார்த்து இந்த பொண்ணு பார்க்க இந்த பொண்ணு மேலே காண்டாகுது. ஸோ அதனாலேயே வந்து இந்த பொண்ணை ஹீரோயின்ல ஏற்றுக்க முடியல. பட் ஆஃப்டர் தமிழ் டப்பிங் 2-3 எபிசோட பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே ஹீரோயின் காரின்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. ஓகேவா? வான் கோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படிலாம் இல்லையே, கடைசியில தோல்விதான் மிஞ்சும். உண்மை தகுதியே இல்லாதவங்க எந்த விதத்திலையும் கை கொடுக்காது. ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ வந்து இவ்வளோ வந்து இன்னாதான் வந்து அனிமேல வந்து சைடு கேரக்டராக போட்டிருந்தாலுமே என் வாழ்க்கையில் இவன் தான் எனக்கு மெயின் கேரக்டரு. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஸோ எனிவே வந்து இந்த பொண்ணு வாய்ஸ்மே சூப்பராக இருக்குது. மேபி இந்த பொண்ணு வாய்ஸ் மாற்றி கொடுத்துடலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோயின் காரின்றது ஃபுல்லாக வந்து இன்ட்ரோவர்ட் கேரக்டர். ஸோ அதனால் வந்து அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் செட் ஆகாது. ஸ்டில் ஓகேடா, எனிவே அக்செப்ட் த பாயிண்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் வந்து கொஞ்சம் ஏராக கூட பண்ணிருக்கானுங்க. சத்திங் வந்து சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிட்டானுங்க. சைடு கேரக்டர்ஸ் மீன் இந்த அனிமேல வர பிரின்சிபலோ நம்ம அப்பா அம்மாவோ அது மாதிரி சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ தமிழ் டப்பிங் சொதப்பல்கள் உள்ள அதிகமாகவே இருக்குது. அண்ட் சேம் டைமில் வந்து இது மெயின் கேரக்டர், நம்ம சைடு கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹீரோயின் கேரக்டர் 3 கேரக்டருமே ஓரளவுக்கு பக்காவா இருக்குது. தமிழ் டப்பிங்ல வந்து அவங்களுக்கு மட்டும் லீடு கொடுத்து பண்றாங்கன்றது ஒத்துக்கிட்டு ஆகணும். ஓகேவா? எடிட்டர் அப்படியே வந்து ஹீரோயின் கேரக்டர் போட்டு விடுறா. என்னோட பேரு சயூரி. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எனக்கு வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ பாத்துருப்பீங்க, இதான் வந்து ஹீரோயின் கேரக்டர். சோ எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ நான் இது கேவலமா இருக்கு. ஸோ எனிவே மக்களே, இந்த ஈரன் தான் சவுத்துப்பால வந்து ஈரன் தான் வந்து மெயின் கேரக்டர். பட் ஈரன்றவன் மேல் கிடையாது, பொண்ணு. ஸோ அதுவே ஒரு தலைவலியாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அனிமல் ஃபுல்லாக மோட்டிவேஷன்ஸும் அண்ட் சேம் டைமில் எப்படி வந்து நம்ம கோல் அடிக்க முடியும் அப்படின்ற மோட்டிவேஷன் நல்லா கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதுக்காக ஒரு பாராட்டியே ஆகணும். ஸோ நம்மளுமே வந்து ஏகப்பட்ட ஆக்ஷனுமே பார்த்துருப்போம், ஏகப்பட்ட இசைக்கானியே பார்த்துருப்போம், ஏகப்பட்ட ரோம்காம் கூட பார்த்துருக்கோம். ஆனால் வந்து எப்படி நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு அனிமே பார்க்குறதையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு அனிமே தான் நான் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் இது சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் 11th 12th படிக்கிறவங்க எல்லாம் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தாராளமாக பார்த்துட்டு உங்க கோல் அச்சீவ் பண்ணி போங்கடா. ஓகேவா? ஸோ எனிவே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கடை சத்தலாமா?